நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் 4.11ல் இது சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பாத், அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துங்க. இப்போ நான் ஒரு பந்தை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கேருந்து நான் இங்கே தூக்கிட்டு போகிறேன். அதில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச். ஏன்ற பொசிஷன்லேருந்து பி என்ற பொசிஷனுக்கு நான் அந்த பந்தை வந்து நான் இப்படி தூக்கிட்டு போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத். இது எப்படி தூக்கிட்டு போகிறேன், கீழேருந்து மேலே. திஸ் இஸ் பாத் 1. இது போக என்ன பண்ணலான்னா, அடுத்த சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே பந்தை நான் அதே ஹைட்டுக்கு கொண்டு போகணும். பட் எப்படி கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்தில் கொண்டு போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் அந்த பந்தை நான் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறேன், இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறேன், இங்கேருந்து நான் இங்கே கொண்டு போகிறேன். இது அடுத்த பாத், அடுத்த வழி. இதை மாதிரி நான் என்ன பண்ணலான்னா, வேறு வழியில் வந்து நான் பந்தை இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறேன். உதாரணத்துக்கு நான் இப்படி கொண்டு போகலாம், இல்லை இப்படி கொண்டு போகலாம், ஜிக்ஸாக்காக கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் பாத் 2, திஸ் இஸ் பாத் 1. இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். Now what is the work done formula? W is equal to force into displacement and integral. This is the work done formula. Now what is the force? Gravitational force. ஏன்னா work done by the gravitational force தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So now what is the gravitational force ஓட formula? mg. உதாரணத்துக்கு இந்த பந்து இங்கே இருக்குன்னா, what is the direction in which the gravitational force acts? Gravitational force will always act downwards. Therefore this is minus j hat. இது வந்து j hatன்னு எடுத்தீங்கன்னா இது என்னதுங்க, minus j hat. So gravitational force is always, for example, அந்த பந்து இங்கே இருந்ததுன்னா the gravitational force is always acting mg times minus j hat. கரெக்டுங்களா? So this is equal to minus mg j hat. Now what is the displacement vector? dr vector is the displacement vector. உதாரணத்துக்கு நம்ம இந்த 2-dimensional problem எடுத்துக்கலாம். 2-dimensional problemல என்னன்னு பார்த்தீங்கன்னா, so we are not worried about z axis. So the position vector is xi plus yj, z வந்து 0 அப்படின்னா, now what is dr vector? dxi plus dyj. சரிங்களா? Now therefore this is dr vector என்றது என்னது, dxi dyj. So work doneல பார்த்தீங்கன்னா f vector dr vectorோட நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ f vectorம் dr vector நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். Now what is path 1 என்னது, w path 1 which is equal to, இங்கேருந்து நான் இங்கே கொண்டு போகிறேன். எப்படி கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, integral of initial இந்த பாயிண்ட் என்ன, reference axis. So this you take it as a 0 level. Therefore இந்த இது பார்த்தீங்கன்னா y வந்து 0, இந்த இடத்துல y வந்து எவ்வளோங்க, height வந்து h. So initial position of y வந்து என்னது 0 to final position என்னங்க h. So this is minus mg j hat dot dxi plus dyj. Since there is no motion along, நான் இந்த பந்தை நான் எப்படி கொண்டு போகல, along x axis கொண்டு எந்த இதுலேயும் நகர்த்திட்டு போகல. ஸோ ஒன்லி y axis தான் இந்த பந்தை நகர்த்திட்டு போகிறதுனால, now what is dx 0. அது போக j dot i வந்து கண்டிப்பாக 0. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகிறதில்ல. ஸோ which is equal to minus mg j dot j எவ்வளோங்க, what is j dot j? What is j dot j? 1. Therefore இது வந்து minus mg
j dot j1 integral of 0 to h dy minus mgh. This is equal to minus mgh. Next one, this is for path 1. This is the work done by the gravitational force. இதுவே ரெண்டாவது பாத்தில் எப்படி அதுன்னு கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டாவது பாத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பந்தை நீங்கள் நேராக இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும். ஸோ ஏபி, ஸோ ஏ டு பி கரெக்டுங்களா? இந்த பாத் 2 which is equal to ஏலேருந்து பிக்கு கொண்டு போகிறதுக்கு நடுவில் சிடி ரெண்டு இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏ டு சி and then C to D. So work done in taking from C to D. அடுத்தது பார்த்தீங்கன்னா D to B. So that is the total work done in taking a particle from A to B location. So இப்போ இந்த intermediate இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. So what is the work done in taking an object from A to C? That is equal to integral of F vector, this is gravitational force, so maybe I will put gravitational force, dot product with dr vector from A to C. Suppose in the distance வந்து நான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா some Lன்னு வச்சுக்கோங்க. Suppose இந்த distance எவ்வளோ Lன்ற டிஸ்டன்ஸ்க்கு நான் தள்ளி கொண்டு போகிறேன். Now what happened? The small displacement dr vector is equal to dxi plus dyj. The gravitational force வந்து as usual நம்ம ஏற்கனவே இங்கே எழுதுனது தான், ஏன்னா அது வந்து மாற போகிறதில்ல. So gravitational force is equal to minus mg j hat. So this is integral 0 to L in the location 0 அதிலிருந்து L minus mg j hat dot with what is dr? dx I plus dy j. But notice that dy is 0. ஏன்னா நான் y axisல இந்த ஆப்ஜெக்ட் நான் கொண்டு போறேன். So I am taking A to C, so there is no change in the y axis. So இந்த component என்ன ஆயிட போகுது? This is equal to 0. So which means minus mg is a constant I can pull outside, and 0 to L j dot I is into dx. Now what is j dot I? 0. So therefore the answer is 0. So work done by the gravitational force in taking an object from A to C is 0. So that means what? So gravitational force நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நீங்கள் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தள்ளிட்டு போகும்போது வேலை செய்கிறதில்ல, அதுதான் மீனிங். Now we have to calculate the second case. C to D இப்போ நான் கண்டுபிடிக்கணும், then D to B நான் கண்டுபிடிக்கணும். So what is work done by the gravitational force when we take from C to D? கிட்டத்தட்ட இதே இதான், that is W C D integral 0 to h, இங்கே h is equal to y is equal to 0, y is equal to h minus mg j hat, that is the gravitational force, dot with, there is no motion along x axis because only y direction is the motion, therefore dx வந்து 0 like first case la nam போட்ட மாதிரி. So 0 times I hat dy times j hat. So இது வந்து 0 already. What is j dot j? 1 minus mg 0 to h dy which is equal to minus mg h, that is WCD. Finally இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, dB, W dB. WdB கிட்டத்தட்ட இதே தான். ஸோ என்ன ஆகும்? ஸோ சேம் length L minus mg j hat dot, this is dx times I, there is no motion along y, so only motion along x but there is no motion along y,
ஸோ அதனால் என்னது y டைம்ஸ் ஜே. பட் எக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஐ வந்து இப்படி போகிறது டைரக்ஷன், இப்படி கொண்டு வரதுனால மைனஸ் ஐ கூட போட்டுக்கலாம். therefore மைனஸ் டி. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் mg dx. பட் j டாட் ஐ வந்து 0, அதனால் இது 0 ஆக போகுது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன்? ஸோ டோட்டல் ஒர்க் டன் இஸ் திஸ் ப்ளஸ் திஸ் ப்ளஸ் திஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 plus, maybe I will write here 0 plus minus mgh plus 0. So which is equal to minus mgh. So what is the total work done? 0. So in taking a particle from A to B. So path பாருங்க, நான் இந்த வழியில் கொண்டு போனாலும் எனக்கு மைனஸ் mgh தான், இப்படி கொண்டு போனாலும் எனக்கு மைனஸ் mgh தான். ஸோ இதுலேருந்து என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணுன்னா, சப்போஸ் நான் ஒரு பந்தை நான் இப்படி கொண்டு போகிறேன்னு வச்சுக்கங்களேன், அல்லது அந்த பந்தை வந்து இப்படி கொண்டு போய் வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன், ஆனால் எனி zigzag movement, the work done by the gravitational force is always minus mgh. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது போக இன்னொரு கன்க்ளூஷன் இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் இந்த பந்தை நான் வந்து இப்படி கொண்டு போய் நான் வச்சுட்டேன், திருப்பி அந்த பந்து நான் கீழே வந்து வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன்? அந்த பாத் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த டோட்டல் ஒர்க் டன் இஸ் W கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் அந்த பந்து வந்து இங்கேருந்து இந்த விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன்? மைனஸ் க்ளோஸ்டு பாத். க்ளோஸ்டு பாத் தட் மீன்ஸ் இங்கேருந்து பந்தை இங்கே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பந்தை திருப்பி இதே இடத்த கொண்டு வந்து வைக்கிறோன்னா, தட் இஸ் ஒர்க் டன் த க்ளோஸ்டு பாத். ஃபார் A to B it is minus mgh, for B to A it is plus mgh. So therefore this is equal to 0. So work done the closed path வந்து என்னதுங்க 0. So closed pathக்கு integral symbol already work done நம்மளுக்கு தெரியும். Work done is equal to integral of f vector dot dr. Closed path na integral நம்ம இப்படி closed path போடும், f vector dot dr is equal to 0. So this is a very important concept. So நம்மளுக்கு பார்த்துருக்கோம் ஏன் இது நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, this is a conservative force field, அதனால தான் work done with the closed path is 0. This means the work done is independent of path. ஸோ எந்த வழியில் நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் சேம் ஆன்சர். மேபி த பிக்கர் பாத் வந்து ரொம்ப வேறு வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொண்டு போனீங்கனாலும், பட் ஆன்சர்னு அந்த ஒர்க்ன்றது ஒரு நியூமெரிக்கல் நம்பர், அந்த நம்பர் வந்து அதே ஆன்சர் இதுதான் கிடைக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு. பட் தெர் ஆர் அதர் கேசஸ் லைக் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு கூட இருக்குது. the work done depends on path. ஸோ இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, the work done for a closed path is always 0. Work done by the closed path is always 0. So that is the conclusion. இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் zigzag மூமெண்ட்டில் எப்படி வேணால் கொண்டு போனீங்கனாலும் the work done is independent of path for the conservative. So conservative force fieldனாலே நீங்கள் என்ன பண்ணணும், the work done is independent of path. So conservative system இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். So this is the key concept in this problem.